أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وقال النبي صلى الله عليه وسلم في حديثه مبارك أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாம் என்னும் கருணையும் சலாத் என்னும் இடேற்றமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், சுகதாக்கள், சாலியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள், இன்னும் கூடவிருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் உயர்ந்த ஒரு மாதத்தில் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சங்கையானவர்களே, புனிதம் வாய்ந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் ஜும்ஆவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனித ரமலான் மாதத்தின் புனிதமிகு நாட்களை பற்றி சொல்லுகிற போது இப்படி சொன்னார்கள், அவ்வலுஹு ரஹ்மத்துன். அந்த ரமலானில் உள்ள முதல் 10 தினங்களை, முதல் 10 நாட்களை அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். வ அவுசத்துஹு மக்ஃபிரத்துன். அடுத்த 2ஆம் 10ஐ மக்ஃபிரத், பாவ மன்னிப்பினுடைய 10ஆக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். வ ஆஹிருஹு இத்துக்கும் மினன்னார். 3வது 10ஐ நரக விடுதலை பெறுகிற 10 தினங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். சங்கையானவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய அருள் ரஹ்மத் கிடைக்க பெறவிருக்கிற முதல் 10இல் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு. நிச்சயமாக உங்களின் மீது நம்முடைய கிருபையும் ரஹ்மத் அருளும் மட்டும் இல்லை என்றால் லகுன்தும் மினல் ஹாசிரீன், நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். எனவேதான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஓ நபி அவர்களே, உங்களை முழு உலக மக்களுக்கும் ரஹ்மத்தாக, அருளாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அருள், கருணை இல்லை என்று சொன்னால் மனிதனால் எந்த இலக்கையும் எந்த லட்சியங்களையும் அடைய முடியாது. ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 100 ரஹ்மத்துகளை படைத்தார். அதில் 99 ரஹ்மத்துகளை தனது கைவசத்தில் வைத்துவிட்டு ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும்தான் உலகில் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அந்த ஒரே ஒரு ரஹ்மத்தின் காரணமாகத்தான் பிராணிகள், படைப்பினங்கள் தங்களது குட்டிகளுக்கு பால் கொடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹதீஸில் இப்படியே வருகிறது, ஒரு குதிரை தன்னுடைய குட்டியின் மீது, பிறந்த தனது குட்டியின் மீது கால் பட்டு அது இறந்துவிடக்கூடாது என்பதற்காக காலை தூக்கி ஒதுக்கி வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களே, இதுவும் அல்லாஹ்வினுடைய அந்த ஒரு ரஹ்மத்தின் காரணமாகத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தனது கைவசத்தில் வைத்திருக்கிற அந்த 99 ரஹ்மத்தை நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் பயன்படுத்துவான். எனவே தான் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஹ்மதி வசிஅத் மின் கதபி. நிச்சயமாக என்னுடைய கோபத்தை விட, என்னுடைய சினத்தை விட எனது ரஹ்மத், எனது அருள்தான் மிக விசாலமானது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, இந்த முதலாவது 10 அல்லாஹ்வினுடைய கருணையை, அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை பெறுகிற 10 தான் இந்த 10 தினங்கள். நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய தொழுகைகள், நம்முடைய குர்ஆன் திலாவத்துகள்,
இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ் நம்மின் மீது இரக்கப்பட்டு விட வேண்டும். வரலாறுகளில் எழுதப்படுகிறது, ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், இப்பொழுதுதான் எனது நண்பர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்துவிட்டு செல்லுகிறார். என்னிடத்தில் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லிவிட்டு ஜிப்ரீல் சென்றார் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த தகவலையும் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். முன்பொரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவரை அல்லாஹு தஆலா 500 வருடம் அவருக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுத்து அவரை வாழ வைத்தான். அவர் வாழ்ந்த பூமி எப்படிப்பட்டதென்றால், சுற்றிலும் கடலுக்கு நடுவில் ஒரு மலை ஒன்று இருந்தது. அந்த மலை உச்சியில் அல்லாஹ் அவரை வாழ வைத்தான். எங்கு பார்த்தாலும் கடல் தண்ணி, உப்பு தண்ணி தான். ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், அந்த மலை உச்சியிலிருந்து அவர் கீழே இறங்கி வந்தால் மலை அடிவாரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மாதுளை மரம் ஒன்றை அல்லாஹ் முளைக்கச் செய்தான். அந்த மாதுளை மரத்துக்கு அருகிலேயே ஒரு மதுரமான நீரூற்றொன்றை அல்லாஹ் ஓடச் செய்தான். அவருடைய வேலை என்னவென்றால், காலையிலிருந்து மாலை நேரம் வரை அந்த மலை உச்சியில் இருந்து கொண்டு அல்லாஹுவை தொழுது கொண்டும் அல்லாஹுவை நினைத்து கொண்டும் அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டும் இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். மாலை நேரம் ஆனதும் மலை உச்சியிலிருந்து இறங்கி வருவார். அந்த மாதுளை மரத்திலிருந்து ஒரு மாதுளம் கனியை எடுத்து உண்பார். அந்த மதுரமான நீரூற்றிலிருந்து தண்ணியை குடித்து தனது பசியை போக்கிக் கொள்வார். மீண்டும் அவர் மலை உச்சிக்கு சென்று விடுவார். இவ்வாறே 500 ஆண்டுகள் கழிகிறது. அவர் தன்னுடைய இறுதி நிலையை எட்டுகிறார். அப்போது அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை செய்கிறார், யா அல்லாஹ், நான் இறக்கும் தருவாயில், மௌத்தாகும் தருவாயில் சஜிதாவுடைய நிலையில் நான் மரணிக்க வேண்டும். கியாமத் நாளில் நீ என்னை எழுப்புகிற வரை நான் சஜிதாவுடைய நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று துஆ செய்கிறார். அல்லாஹ் அவரது பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்கிறார். அவரும் மௌத்தாகிறாரு சஜிதாவுடைய நிலையிலேயே. இது எவ்வளோ பெரிய உயர்ந்த மௌத்து! நல்ல இடங்களில் நல்ல நிலைகளில் மரணிப்பதும் அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு அருளாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை பார்க்குறோங்க, எவ்வளவு கோரமான மரணங்கள், எத்தனை திடீர் மரணங்கள், எத்தனை பேர் ஆபத்துக்களின் மூலமெல்லாம் மரணம் வருகிறது. இப்போ அவரு துஆ செஞ்ச மாதிரி அல்லாஹு தஆலா சஜிதாவிலேயே அவருக்கு மௌத்தை கொடுக்குறான். மாணவர்கள் எல்லாம் அவரை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். இப்பொழுது அவருடைய அந்த கேள்வி கணக்கினுடைய நிகழ்வு வருகிறது. அந்த மனிதர் எழுப்பப்படுகிறார், அல்லாஹுவின் சன்னிதானத்திற்கு முன்பாக வருகிறார். அவருடைய கேள்வி கணக்கெல்லாம் பார்க்குறாங்க. 500 வருஷம் இபாதத் இருக்குது. அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடம் சொன்னான், இந்த அடியானை என்னுடைய அருளை கொண்டு இவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அவர் 500 வருஷம் இபாதத் செஞ்சவர். அவர் உடனே அல்லாஹ்ட்ட கேட்குறாரு, யா அல்லாஹ், 500 வருஷம் நான் இபாதத் செஞ்சுருக்கிறேன், நீ என்றான உன்னுடைய அருளை கொண்டு என்னை சொர்க்கத்துக்கு போன்னு சொல்கிறேன், என்னுடைய 500 வருஷம் இபாதத் எங்கே போச்சு? இப்போ அல்லாஹு தஆலா அவருக்கு பாடம் புகட்ட விரும்பினான். மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொன்னானாம், இவருடைய அந்த 500 வருஷம் இபாதத் எவ்வளோன்னு சொல்லி அவருக்கு காமிச்சிருங்க. மலக்குமார்கள் அவருடைய 500 வருட இபாதத்தை எடுத்து தராசினுடைய ஒரு தட்டில் வைப்பார்கள். வைத்து விட்டு அவருடைய ஒரு கண்ணை பிடுங்கி இன்னொரு தட்டில் வைப்பார்கள். அவருடைய ஒரு கண்ணுக்கு 500 வருட இபாதத்துகளும் சரிசமமாக ஆகிவிட்டது. ஒரு கண்ணுக்கே 500 வருஷம் இபாதத் போதுமாச்சுன்னு சொன்னால், நம்முடைய உடல் உறுப்புகளில் எத்தனை அல்லாஹ்வினுடைய அருள்கள் இருக்கிறது. நாம் நடப்பது, நாம் பிடிப்பது, பேசுவது, மனைவி மக்கள், குழந்தைகள், சம்பாத்தியம், பொருளாதாரம், இப்படி எத்தனை விஷயங்களை சொல்கிறது. இப்போ மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ், இவர் 500 வருஷம் செஞ்ச இபாதத்தெல்லாம் இவருடைய ஒரு கண்ணுக்கு சரியாக போச்சு. இப்போ அல்லாஹ் சொன்ன, இவர்கிட்ட வேற எதுவும் இல்லையா? இல்லை, இவரை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்போ அந்த ஆள் அலறார், யா அல்லாஹ், என்னை மன்னிச்சுக்க, உன்னுடைய அருள் இல்லைன்னா நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இப்போ அல்லாஹ் சொன்னான், அந்த அடியானை என்னிடம் அழைத்து வாருங்கள். கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்த பிறகு அல்லாஹ் அவரிடம் சில கேள்விகளை கேட்கிறான். நீ அந்த மலை உச்சியில் இருந்தாயே, உன்னை சுற்றிலும் கடல் தண்ணி தானே இருந்தது. அங்கு எந்த ஒரு செடிகளோ புட்பூண்டுகளோ இல்லாத இடத்தில் மதுரமான அந்த மாதுளையையும் மதுரமான தண்ணீரையும் உனக்கு உணவாக கொடுத்தது யார்? இப்போ அவர் உணர்ந்துட்டார். அவர் சொன்னார், யா அல்லாஹ், நீ தான் கொடுத்த.
500 வருடம் உனக்கு ஆயுளை தந்தது யார்? யாரெல்லாம் நீ தான் கொடுத்த. சஜிதாவுல மௌத்தாகணும் துவா செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உனக்கு தந்தது யார்? யாரெல்லாம் நீ தான் கொடுத்த. அல்லாஹ் சொன்னானாமா, இதெல்லாம் எப்படி என்னுடைய அருளால் உனக்கு கிடைத்ததோ இன்றும் என்னுடைய அருளை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹ் சொன்னான் என்ற அந்த வரலாற்றை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, நானா இருந்தாலும் என்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, அல்லாஹ்வினுடைய அருள் வேண்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்கள் நிலைமையும் அதுதான்? ஆம், என்னுடைய நிலைமையும் அதுதான். அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய இரக்கம் இல்லை என்றால் நானும் எனது அமல்களை மட்டும் வைத்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. சங்கையானவர்களே, அதனால தான் வரலாறுகள் எழுதப்படுது, கிதாபில் எழுதுகிறாங்க. அல்லாஹு தாலா ஒரு மனிதரை அல்லாஹ்விற்கு முன்பாக அந்த கேள்வி கணக்குக்காக கொண்டு வரப்படுமாமா. அவருடைய அம்மாள் நாம பட்டோலையே மலக்குமார்கள் வாங்கி படிப்பாங்க. பார்த்தா எந்த நன்மையுமே இல்லை. 2 பேர் அந்த மாதிரி வருவாங்களாமா. இன்னொருத்தரையும் வாங்கி பார்த்தா அவரதுலேயும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஃபெயில் தான். இவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு எந்த விஷயம் நல்ல விஷயங்களே இல்லை. அல்லாஹ் சொல்லுவானாம, இவங்க 2 பேர்த்துக்கு நரகம்தான், இவங்களை கூட்டிகிட்டு போங்க. சொன்னோன்னே முதல் நபர் இதை கேட்டோன்னே வேகமாக ஓடுவாராமா. இன்னொருத்தர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடுவாராமா. இப்போ அல்லாஹு தாலா 2 பேர்த்தையும் கூப்பிடுவானாமா. உனக்கு நரகம் சொன்ன நீ ஓடுற, நீ உனக்கு நரகம் சொன்ன நீ திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறே, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, அந்த முதல் மனிதர் ஓடி போனாரே அவர் இடத்துல அல்லாஹ் நீ ஏன் ஓடினேன்னு கேட்பானாமா. அப்போ அவர் சொல்லுவாராமா, யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு ஒரு 60-70 வருஷம் ஆயுட்காலத்தை தந்த, உன்னுடைய கட்டளையின்படி வாழணும் சொல்லி நீ சொல்லியிருந்த. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் கூட உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்ததே இல்லை. என்னுடைய உள்ளம் சொல்கிற மாதிரி, என்னுடைய மனோ இச்சை சொல்கிற மாதிரி தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். இப்போ எனக்கு நரகம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு உன்னுடைய கட்டளை என்ன? நரகத்துக்கு போன்னு. அதனால் இன்னைக்காவது உன் பேச்சை கேட்கலாம்னு தான் நான் ஓடி போகிறேன். இன்னொரு மனுஷன் திரும்பி திரும்பி பார்த்தானே, அவன்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நீ ஏன் திரும்பி திரும்பி பார்க்குற? அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், அடியார்கள் உலகத்தில் உன்னை பற்றி சொன்னாங்க, நீ ரொம்ப இரக்கம் உள்ளவன், நீ ரொம்ப கருணை உள்ளவன்லாம் சொன்னாங்க. இப்போ என்னுடைய ஆமால் நாமாவை நீ பார்த்த எந்த நன்மையுமே இல்லை, அதனால் கோவப்பட்டு நரகத்துக்கு போன்னு சொல்கிற. இருந்தாலும் இறக்கப்பட்டு என்னை திரும்ப கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிடுவியோன்னு தான் நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனேன். இந்த 2 மனிதர்களின் உரையாடலை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடவாய்ப்பற்கள் தெரியுமளவு சிரித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானாமா, நீயும் சொர்க்கத்துக்கு போ, நீயும் சொர்க்கத்துக்கு போ. சங்கையானவர்கள், இதுதான் அல்லாஹ்வினுடைய அருள். அல்லாஹ் பார்த்து நம்மளுடைய நோன்பு வச்சுட்டு நம்ம படுற பாடு, காலையிலேருந்து வெயிலுங்க தாங்க முடியும், இதெல்லாம் பார்த்து எனக்காக இவ்வளவு சிரமப்படுறானே, போ சொர்க்கத்துக்கு போன அனுப்புகிறானே, இதுதான் ரஹ்மத். சங்கையானவர்களே, இந்த அருளை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு பசிகள், இவ்வளவு தாகங்கள், இவ்வளவு ஆசைகளை அடக்குவதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிறக்காகத்தான். எனவே சங்கையானவர்களே, இந்த முதலாவது 10 தினங்கள் அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடிய தினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு எத்தனை அருட்கொடையை தந்திருக்கிறான். ஒருத்தருக்கு என்னாச்சுன்னா, திடீர்னு ஹார்ட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதய பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. இப்போ எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். சர்ஜரியெல்லாம் நடக்குது, ஆள் ரெடி ஆகிடுறாரு. ஆள் ரெடியான பிறகு பில்லை கொண்டு வந்து தந்தாங்களாமா. ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு பில் ஒன்று கொண்டு வந்து தர்றாங்க. 8 லட்ச ரூபா நீங்கள் கட்டணும். பில்லை பார்த்தோன்னே அவர் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவர் அழுகையை பார்த்துட்டு நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களாமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இவ்வளவு நீங்கள் அழுகக்கூடாது, பில்லை வேணால் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி எங்களால் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ நாங்கள் குறைச்சிட்றோம். அவர் சொன்னாரம்மா, உங்கள் பில்லை பார்த்தெல்லாம் நான் அழுகலை, 8 லட்சம் இல்லை 10 லட்சம் வேணாலும் நான் கட்டிடுவேன். பாருங்க, 60 வயசு எனக்கு ஆச்சு, 60 வருஷமாக இதயம் இருக்குது, நல்லா இயங்கிட்டு இருந்துச்சு,
திடீர்னு சரியில்லாமல் போச்சு, உங்கள்கிட்ட வந்த அந்த ஒரு 3-4 மணி நேரம் ஆப்ரேஷன் செஞ்சீங்க, அதுக்கு 8 லட்சம் ரூபா கேட்குறீங்களே, 60 வருஷமாக இலவசமாக இதயத்தை தந்த அல்லாஹ் என்கிட்ட கேட்டான்னா நான் எவ்வளவு தரணும்? எவ்வளோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை அவருக்கு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் பாதுகாத்து அதை சரி செஞ்சதுக்கு இவ்வளவு பணத்தை கேட்குறீங்களே, 60 வருடமாக என்னுடைய இதயத்தை சரியாக இயங்க வைத்த இறைவனுக்கு அவன் கேட்டான் என்றால் நான் எதை கொடுப்பது, எவ்வளவு கொடுப்பது? சங்கையானவர்களே, எனவே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லை. அதனால தான் நபி அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு துஆவே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா லா துஸீ குலூபனா, யா அல்லாஹ் எங்களது உள்ளங்களை எங்களது இதயங்களை சருகச் செய்து விடாதே, பஅத இத் ஹதைத்தனா, எங்களுக்கு நீ இஸ்லாம் என்ற இந்த நேர் வழியை எங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு, வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னுடைய ரஹ்மத்தை கருணையை இரக்கத்தை எங்களுக்கு கொடுத்து விடு என்ற துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். இப்படி என்கிட்ட துஆ கேளுங்க. இன்னொரு இடத்துல வருது, ரப்பிக்ஃபிர் வர்ஹம், எங்களது இறைவா எங்களை மன்னித்து விடு, எங்களின் மீது இரக்கம் காட்டு, எங்களின் மீது கருணை காட்டு, வ அன்த கைருர் ராஹ்மீன், இரக்கம் காட்டுபவர்களில் எல்லாம் நீதான் சிறந்த இரக்கம் காட்டுபவன். எனவே சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத்தை பெறக்கூடிய அந்த 10 நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த ரமலான் என்பது ஏதோ சாதாரண நாட்களை போல கழிந்து விடக்கூடாது. பகல் நேரங்கள் நோன்புகளாக ஆக வேண்டும். ஃபர்லான இமாம் ஜமாத்துகளில் நாம் ரமலானுக்கு முன்பு இருந்த நிலை இருக்கக்கூடாது, பேணுதல் காட்ட வேண்டும். தொழுகையில் பேணுதல் வரணும். ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை தான். ஒருத்தர் ஈமான்தாரி, ஈமான் உள்ளவர், அல்லாஹுவை நம்பி இருக்கிறார் என்பதற்குண்டான அடையாளமே அவரையும் ஈமான் அல்லாதவரையும் வேறுபடுத்தி காட்டுவது அவர் பேணுதலாக தொழுகின்ற அந்த தொழுகை தான் என்று சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் பேணுதலாக நம்ம தொழுகிறதுக்கு முயற்சி செய்கிறது தராவி தொழுகை. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். பாருங்கள், இதில் 2 நன்மை கிடைக்குது நமக்கு. ஒன்று தொழுகிற நன்மை, இன்னொன்று குர்ஆனை கேட்கிற நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். எத்தனையோ நபர் குர்ஆன் ஓத தெரியல, ஆனால் அந்த தொழுகையின் மூலமாக அந்த குர்ஆனை கேட்கிறோமே, இதற்கும் அல்லாஹ் நமக்கு முழு குர்ஆனுடைய அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான். அதேமாதிரி அந்த நோன்பில் இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்கிறது. சஹருடைய நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். சஹர் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடணும், அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹர் செய்கிறதுலையே சிறந்த சஹர் எதுன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் செய்யணுமாமா. கடைசி நேரத்தில் செஞ்சுட்டு என்னங்க அதோடு தூங்கிடுறதில்லை. தஹஜ்ஜுடைய நேரம் அதுதான். குறைஞ்சது ஒரு 2 ரக்காயத்தாவது தொழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்திலிருந்து பால் கறக்கும் நேரமாவது நீங்கள் முடிந்தால் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். எனக்கு ஒட்டகத்திலிருந்து பால் கறக்கிற எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அந்த நேரமாவது தஹஜ்ஜுத் தொழுகிறது, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறது. அல்லாஹு தஆலா தனது அர்ஷிலிருந்து அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்துக்கு வந்து விடுகிறான். வந்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களில் என்ன தேவையுடையவர்கள் இருக்கிறீர்கள், என்னிடம் கேளுங்கள், உங்களது தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருகிறேன். நோயாளிகள் இருக்கிறீர்களா, கேளுங்கள், உங்களுக்கு ஷிஃபாவை தருகிறேன். சிரமத்தில் சோதனையில் ஆட்கொண்டவர்கள் இருக்கிறீர்களா, கேளுங்கள், உங்களது சிரமங்களை நான் நீக்குகிறேன். இன்றைக்கி நம்ம சிரமத்துக்காக நம்முடைய துன்பங்களை நீக்குவதில் எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறோம். ஆனால் நிவாரணம் நம் கையிலேயே இருக்கிறது. நமக்கு அது தெரிகிறதும் இல்லை, அதை செய்கிறதுக்கு உண்டான ஒரு தைரியமும் ஒரு துணிச்சலும் நம்பிக்கையும் நம்மிடம் இல்லை. இந்த தஹஜ்ஜத்தில் ஒருத்தர் 2 ரக்காயத் தொழுகிறாரு, 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிறார், அல்லாஹ்ட்ட மனம் உருகி அவர் கேட்பார் என்றால் எதை அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்பாரோ அதை அல்லாஹ் அவருக்கு தராமல் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் அந்த சஹருடைய நேரமாமா. அதனால் சீக்கிரம் சாப்பிட்டோம் தூங்கிடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. தஹஜ்ஜத்தில் நேரத்தை கழிக்க வேண்டும். ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத் ரொம்ப முக்கியமான விஷயம். காலையிலிருந்து மாலை நேரம் வரை பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு ஃபஜ்ரு தொழுகையில் தூங்கிட்டார்னா இவருடைய நோன்பு பழைய துணியை முகத்தில் தூக்கி எறிவதற்கு சமம்தான். எந்த பிரயோஜனம் இல்லை. நோன்பும் நம்முடைய அமலும் ஒன்று சேர வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வைக்கிறாங்க. எல்லாமே ஆண்களும் சரி பெண்களும் சரி நோன்பு வச்சிடுறாங்க.
வெறும் காலையிலிருந்து மாலை வரை பசித்திருப்பது மட்டும் நோன்பினுடைய நோக்கம் அல்ல. 2 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலாவது, பாவங்களை விட்டு நம்முடைய அனைத்து உடல் உறுப்புகளையும் பாதுகாப்பது. 2வது, நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் நல்ல அமல்கள் எதுவுமே செய்யாமல் வெறும் நோன்பிருப்பாரோ இவருடைய தாகித்தலும் இவருடைய பசித்தலினால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நானும் நோன்பு வச்சிருக்கேன், ஊருக்காக இது நோன்புங்களா? ஆமாங்க, நானும் நோன்புங்க. இந்த நோன்பு கொண்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. எனவே சங்கையானவர்களே, நல் அமல்கள் ஒன்று சேர வேண்டும். திக்ரு செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, நமக்கு எது தெரியுமோ அதை செய்கிறது. இதுதான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா மட்டும்தான் ஒருத்தருக்கு தெரியும். நோன்பு வச்சவர் அதவே ஓதிட்டு இருக்கிறார், இவருக்கு நன்மை நிச்சயம் உண்டு. சுபஹானல்லாஹ் தான் தெரியும், அதவே சொல்லிட்டு இருக்கிறார், இவருக்கு நன்மை உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் தான் தெரியும், அதவே சொல்லிட்டு இருக்கிறார், இவருக்கு நன்மை உண்டு. எப்படி தொழுகையில் ஒருத்தர் தக்பீர் கட்டினாருன்னா சலாம் கொடுக்கும் வரை அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் தொழுகை. தக்பீர் கட்டினாரு, சிந்தனை கடையில் போகுது, வியாபாரத்தில், வீட்டுக்கு போகுது, மனைவி மக்கள்கிட்ட போகுதுன்னா இது தொழுகை அல்ல. முழுசாக தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேங்கிற அந்த சிந்தனை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தொழுகை. அந்த மாதிரி காலையிலிருந்து மாலை வரை நோன்பு வைத்திருக்கிற நாம் அல்லாஹ்வினுடைய நினைவிலேயே இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் குர்ஆன் ஓதுறது, அதுக்காகத்தான் திக்ரு செய்கிறது. சுபஹானல்லாஹ் சொல்றது எதுக்கு? அல்லாஹ்வினுடைய நினைவு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது எதற்கு? அல்லாஹ்வினுடைய நினைவு. எப்படி தொழுகையில் சலாம் கொடுக்கும் வரை அல்லாஹ்வினுடைய நினைவு இருந்தால்தான் அது தொழுகையோ, அதுபோல நோன்பு வச்சவர் அல்லாஹ்வினுடைய நினைவிலேயே இருந்தால் தான் அது நோன்பு. இல்லைன்னு சொன்னால் சும்மா அவர் பசிச்சிருக்கிறார், தாகத்திருக்கிறார், அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. எனவே சங்கையானவர்களே, நம்ம முதல் நாள் தராவியில் பார்த்தா பள்ளி முழுவதும் அதில் ஒரு சிலர் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா நம்முடைய வருகையை கபூல் செய்யணும். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் பள்ளி தொடர்புள்ளவர்களாக. எப்படி நம்ம பணத்துடைய டேஸ்ட் தெரியுது, நோட்டை என்ன சுகந்தான், இன்னும் சேர்த்தணும். அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு தொழுகையுடைய சுவையை அறிய வைக்க வேண்டும். சஹாபாக்கள் விளங்குனாங்க. புதுசாக கல்யாணமான ஒரு சஹாபி முதல் நாள் மனைவியை சந்திக்கிறதுக்காக வர்றார். மனைவி இடத்துல சொன்னார், 2 ரக்காயை தொழுதுட்டு வந்துடுறேன். வந்து தக்பீர் கட்டவர் சூரத்துல் வாக்கியாங்கிற ஒரு சூறாவை ஓதுறாரு. சொர்க்கத்துடைய காட்சிகள் அந்த சூறாவில் வருகிறது. ஓதன ஒரு தொழுகிறாரு. பாங்குடைய சப்தம் கேட்குது, ஃபஜ்ர் பாங்கு சத்தம். தொழுகை முடிச்சுட்டு வர்றாரு. மனைவி இடத்துல சொன்னார், மன்னிச்சுக்குமா, குர்ஆனுடைய ஆயத்தை ஓத ஆரம்பித்த சொர்க்கத்துடைய காட்சிகள் வந்ததில் நேரம் போனதே தெரியல. காரணம் என்ன? சொர்க்கத்துடைய இன்பம் நமக்கும் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறவருக்கு பாருங்கள், பணம் கிடைச்சதுன்னா நான் நிற்க தயார், எத்தனை மணி நேரம் வேணாலும் நிற்பேன், என்ன செய்ய சொன்னாலும் தயார். ஏன்? அந்த சுவை நமக்கு தெரிகிறது. அதுபோன்ற இபாதத்துகளுடைய சுவையை அறிந்து கொள்ளுகிற ஒரு பருவகாலம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே முதல் நாள், அடுத்து 27, அடுத்து 30 அப்படியெல்லாம் கணக்கு வைக்கக்கூடாது. முழு 30 நாட்களும் எல்லா விதமான இபாதத்துகளிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் நம்முடைய அமல்களை பார்த்து நம்ம மேலே இறக்கப்பட்டுட்டான், நம்ம மேலே கருணை காட்டிட்டான்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், நம்முடைய இம்மை மறுமையினுடைய ஈடேற்றத்திற்கு அது ஒன்றே போதுமானதாக ஆகிவிடும். எனவே சங்கையானவர்களே, கிட்டத்தட்ட 5 தராவி முடிஞ்சு இன்றைக்கி 5வது நோன்பு. இனி ஒரு அநேகமே 24 அல்லது 25 தராவி நோன்பு தான், ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை. மீதியுள்ள நாட்களிலும் நோன்பு வைக்கிறது, தராவி தொழுகை, இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது, திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதல், இதுதான் ஆன்மாவுக்கு உணவுங்களாம். உடம்புக்குண்டான உணவு நம்ம கரெக்டாக சாப்பிட்றோம். ஆன்மா ரூஹுக்குண்டான, நம்ம உயிர்ங்கிறாங்களே அதுக்கு பேர் தான் ரூஹ். அந்த ரூஹுக்குண்டான உணவு எதுன்னு சொன்னால் இந்த இபாதத்துகள். நம்ம அதை செய்யாதனால தான் ரூஹ் என்ன வேறு ரூட்டுக்கு போகிறது. எத்தனை பேர் பாவங்களில் ஈடுபடுகிறார்கள், தவறுகளில் இன்பம் காணுகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதை நம்ம செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டது தான். எனவே இறைவனுடைய நினைப்பில் தான், இறைவனுடைய திக்ரில் தான், இறைவனுடைய தொழுகையில், குர்ஆன் திலாவத்தில் தான் உண்மையான நம்முடைய ஆன்மாவுக்கு உணவு சக்தி என்பது இருக்கிறது. எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதி இருக்கிற ரமலானுடைய மீதி நாட்களையும்
நல்ல அமல்களில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.